நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில பெல்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிச்ச 9ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்டானுங்கிற செய்தி என்பது ஒரு பெரிய துயரத்தை தந்தது. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்கும்? ஒரு +2 படிக்கிற பையன் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னா அவன் +2ல மார்க் கம்மியாக எடுத்திருப்பான், இல்லை அடுத்தல வந்து அவனுக்கு காலேஜ் சேர முடியாது, அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகிறது. அப்படிங்கும்போது அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அப்போ நம்ம 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை, 12ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை எல்லாம் படிச்சுக்கிறோம். அப்போ எக்ஸாமில் ஃபெயிலாக போயிட்டா அப்போ அடுத்த வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்களுக்கு தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அதுவே தவறு. அந்த வயதில் தற்கொலை என்பது மிக மிக தவறு. எந்த வயதிலும் தற்கொலை என்பது தவறு. இப்போ நீட் தேர்வில் ஃபெயிலாக போன மாணவிகள் தற்கொலை நம்ம பார்க்குறோம். ஆனால் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? ஒரு அழகு பையன், அந்த பையனுடைய புகைப்படத்தை பார்க்கிற பொழுது மனது அவ்வளவு வலிக்கிறது. எவ்வளவு ஆசையோடும் கனவுகளோடும் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கத்தில் சாந்தி நகர், அதில் நாகராஜ் மாரியம்மாள் அப்படிங்கிற தம்பதியுடைய மகன் தான் நரேன். 2 பசங்க, 9ஆம் வகுப்பு படிக்கிறான் நரேன். திருநெல்வேலியில் ஒரு புகழ்பெற்ற பள்ளிக்கூடம், பாளையங்கோட்டை பக்கத்தில் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு நேர் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய காமராஜர் நகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பெல்பின்ஸ். சாதாரண பள்ளிக்கூடம் கிடையாது. ஒட்டுமொத்தமான தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி ஏற்படுத்திய ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனத்துடைய ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த பெல் நிறுவனம். பெல்லுங்கிற நிறுவனம் தான் முதல்ல தொடங்கப்படுது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் நிறுவனம் தொடர்றாரு. பெல்பின்ஸு, பெல் ஹாஸ்பிட்டலு, பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, பெல் ஃபயர் ஒர்க்ஸு, பெல் தீப்பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை, பல்வேறு நிறுவனங்களை கொண்ட பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியான ஒரு உரிமையாளருடைய நிறுவனம் இந்த பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கூடம் திருநெல்வேலியில் இருக்கு. ஒரு பாரம்பரிய பள்ளிக்கூடம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரும் படிக்கக்கூடிய, எல்லாருடைய பிள்ளைகளும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், ஒரு நல்ல பள்ளிக்கூடம் என்று பெயர் வாங்கிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நரேனுங்கிற மாணவன் அரையாண்டு தேர்வுக்கு முன்னாடி அந்த டேர்ம் ஃபீஸ் கட்டணுமா. இவன் கட்டலை. பள்ளிக்கூடத்துக்கு சேரும்போது ஒரு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. இப்போ டேர்ம் ஃபீஸ் 12,000 ரூபா கட்டணுமா. சம்பவம் நடந்த நேற்றுக்கு முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த டீச்சர் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபீஸ் கட்டினால தோட வீட்டில் அவன் கேட்டு போயிருக்கான். வீட்டில் 5,000 ரூபா பணம் கொடுத்து விட்டுருக்காங்க. இவன் 5,000 ரூபாய் கொண்டு போய் அந்த அவங்க ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொடுத்துருக்கான். அப்போ ஒட்டுமொத்தமான மாணவர்கள் முன்னாடி அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, 5,000 ரூபாயை கொண்டு நான் உனக்காக போயிட்டு பிரின்சிபல் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, 12,000 ரூபாய் நீ மொத்தமாக கொண்டு வந்தால் தான் பரீட்சை எழுத முடியும், இல்லைன்னா பரீட்சை எழுத முடியாது, மொத்தமாக ஃபீஸ் கட்ட முடியலன்னா எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வர்ற என்று அந்த ஆசிரியர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. ஒரு 7,000 ரூபாய் கம்மியாக கொடுத்துருக்கான். அடுத்தவங்க கட்டிடுவாங்க. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம், 2 அப்பா அம்மாவும் உழைச்சி தான் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பிள்ளையும் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் பிள்ளைகள் உயரணும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு பிள்ளையை எப்படியாவது படிக்க வச்சாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று கனவுகளோடு பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. டீச்சர் சொன்ன அந்த வழியில் வேதனையில் நேராக வீட்டுக்கு போயிருக்கான். மதியம் 3 மணிக்கு யாரும் இல்லை. நேராக வீட்டுக்கு போய் பையன் மன உளைச்சல்ல, இத்தனை பிள்ளைங்க முன்னாடி ஃபீஸ் கட்டலாம், நீ பரீட்சை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம பரீட்சை எழுத முடியாமல் போயிருமோ, பரீட்சை எழுத முடியலன்னா நம்ம திருப்பி ஸ்கூலுக்கு போக முடியாமல் போயிருமோ, ஸ்கூலுக்கு போகலன்னா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருமோ என்று 13 வயது நிறைவடையாத இந்த பையன், 13-14 வயசு தான், அவன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தி என்பது ஒரு செய்தி கிடையாது. இந்த நாடு எவ்வளவு கேவலமாக போயிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. அது அந்த உரிமையை கொடுக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. இங்க கல்வி இலவசம் என்று இருக்கிறது. ஆனா கல்வி இலவசமாக இருந்ததா எதுக்கு இந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நரேன்ங்கிற இந்த மாணவன் தற்கொலை பண்ணி சாகிறான்? எங்க 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தற்கொலை செஞ்சு செத்துருக்கிறான். அந்த மாணவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போய் முறையிடுறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகம், இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் என் பையனுடைய சாவுக்கு காரணம் என்று அந்த தாய் கதறி அழுறா. அனுமதி இல்லாம போராட்டம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி காவல்துறை அவங்களை கைது பண்ணி போயிருக்கு 19 பேரை. இது நாடாங்க இது?
என்ன 9ஆம் பையன் செத்து போன உடனே காவல்துறைக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் மனு எழுதி கொடுத்து இந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தாலையும் ஆசிரியர்கள் வந்து ஃபீஸ் கட்டலன்னா நீ பரிட்சை எழுத முடியாதுன்னு சொன்னதுனாலையும் பணம் பணம் என்று இந்த பள்ளிக்கூடம் கேட்டு தொந்தரவு பண்ணதுனால என் பையன் செத்து போயிட்டான். அதனால இந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், காவல்துறை பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஏசி கிட்ட, கமிஷனர் கிட்ட, இன்னும் ஐஜி கிட்ட மனு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணணுமா? என்ன இது? என்ன மாதிரியான அணுகுமுறை இது? ஒரு அவன் இறந்து போயிருக்கிறான், அந்த கொதிநிலையில அந்த மக்கள் அந்த பள்ளிக்கூடத்தை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றான். இனிமேல் இது போன்ற எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது, இந்த பிள்ளைக்கு நடந்ததற்கு இந்த பள்ளிக்கூடம் பொறுப்பேற்க வேண்டும். எந்த ஆசிரியர் இப்படி அந்த மாணவர்கிட்ட சொன்னாரோ அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட வேண்டும். இதான் கோரிக்கை. நீ வந்து ஃபீஸ் கட்டலன்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, நீ வந்து பரிட்சை எழுத முடியாது. இதை எதுக்கு நீங்க முன்னாடியே சொல்லல? ஒவ்வொரு வீடா போய் போஸ்டர் போடுறீங்களே, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் 450 மார்க் எடுத்திருக்காங்க, எங்க பள்ளிக்கூடத்தில் +2 எழுதிய மாணவி 599 மார்க் எடுத்திருக்கிறா, இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யோகா கற்றுக் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக் கொடுப்போம், குதிரை ஏற்றம் கற்றுக் கொடுப்போம், உங்களுக்கு நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுப்போம், எங்க பள்ளிக்கூடத்தில் யோகா கற்றுக் கொடுப்போம், கராத்தே இருக்கு, டேக்வாண்டா இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்கன்னா இந்த மாணவர்கள் போல வரலாம், முன்னாள் மாணவர்களை பாருங்கள் என்று போர்டு வச்சு வீடு வீடுக்கு விளம்பரம் பண்ணி சேர்க்குறீங்கல்ல, பெட் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? அப்போ போடுங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பரீட்சைக்கு முன்னாடி பணம் கட்டவில்லை என்றால் பரீட்சை எழுத விட மாட்டோம், மொத்த ஃபீஸையும் முன்னாடியே கட்டணும், அப்படி டேம் தனித்தனியாக கட்டினாலும் கூட முன்னாடியே கட்டலைன்னா நாங்கள் பரீட்சை எழுத விட மாட்டோம் என்று நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க போராடுறதுக்கான அனுமதி கிடையாது, அந்த மாணவன் இறந்துக்கான எந்த தீர்வும் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் அதை பற்றி சொல்கிறதே இல்லையே. எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து சேருங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து சேருங்க என்று தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு வீடாக போய் அழைக்கிறீங்களே, ஒவ்வொரு வீட்லையும் பிட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, விளம்பரம் பண்ணுறீங்க டிவியில், தொலைக்காட்சிகளில், அப்போல்லாம் நீங்கள் சொல்கிறது இல்லையே. இப்போ ஒரு 12,000 ரூபாயில் 5,000 ரூபாய் கட்டுறாங்க, இன்னொரு 7,000 ரூபாய் ஒரு வாரம் கழிச்சு கட்ட போகிறான், இன்னொரு 1 மாதம் கட்ட போகிறான், ஓடி போயிட போகிறான்னா இவ்வளோ பெரிய நிறுவனம் தானே. இந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் நம்பி, இந்த பள்ளிக்கூடத்தை வர்ற வருமானத்தை மட்டும் நம்பி தான் இந்த பெல் பின்ஸுங்கிற நிறுவனம் நடத்தப்படுகிறதா? எவ்வளவு கோடிகளுக்கு அதிபதி நீங்க. ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் அந்த ஃபீஸ் கட்டறனால உங்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருமா, இல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகமும் சீர்குலைஞ்சிருமா, இல்ல ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து சம்பளம் போடாம போயிட முடியுமா? என்ன நடந்துற போகுது? ஒரு 7,000 ரூபாய் நாங்க தர முடியும், ஒரு தனி மனிதன் கொடுத்துட முடியும். இன்னைக்கு அந்த அப்பா அம்மா 7,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவான், 12,000 ரூபாய் ஃபீஸை கொடுத்துருவான், அந்த பிள்ளையை உங்களால் திருப்பி தர முடியுமா? சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு சாந்தி நகர்ல மணிக்குண்டு பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நாகராஜ் மாரியம்மாளுடைய பிள்ளை அப்படின்னு அவ்வளோ இலக்காரமாக ஹேண்டில் பண்ணுறது. இதே ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பிள்ளையா இருந்திருந்தா, ஒரு சாதி கட்சி தலைவனுடைய பிள்ளையா இருந்திருந்தா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பிள்ளையா இருந்திருந்தா, ஒரு அமைச்சருடைய பிள்ளை இருந்ததா, அமைச்சரோட பிள்ளையோ சாதி கட்சி தலைவனுடைய பிள்ளையோ எம்எல்ஏ பிள்ளை எதுக்கு சாகுது? அதான் ஃபீஸை மொத்தமாக கட்டிடுவான், அவன் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருப்பான், கட்டிட்டு போயிடுவான், இதை விட பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பான். அப்போ நடுத்தர வர்க்கம் எப்படியாவது உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் என்கிற நோக்கத்தோடு சேர்க்குறாங்க. கல்வி என்பது இலவசமாக இருந்திருக்கணும். பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆண்டுக்கு இந்த 2023-24 ஆண்டுக்கு மட்டும் 40,000 கோடி, 40,299 கோடி ரூபாய் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. 40,000 கோடி நிதி ஒதுக்கியும் 7,000 ரூபாய் கட்ட முடியாம ஒரு மாணவன் கல்வி இலவசமா கிடைக்காம தற்கொலை பண்ணி சாகிறான் என்றால் இந்த 40,000 கோடி எதற்காக? இல்லம் தேடி கல்வி, நம்ம ஸ்கூலு என்ற அரசாங்கம் இத்தனை பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறது. அரசு பள்ளிகள் தரமாக இருந்திருந்தால், அரசு பள்ளிகளை நல்ல கல்வி கிடைத்திருந்தா எதற்காக வெளில போய் இந்த பிள்ளைகளை சேர்க்க போறாங்க? எதுக்கு 7,000 ரூபாய் கட்ட முடியாம சாகுறாங்க? தமிழ்நாடு கல்வியில முன்னோடி மாநிலம் என்று சொல்லப்படுகிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா திருச்சி பாரதிதாசன் நியூஸ்ல இருந்து பேசுறாரு. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே கல்வியில எடுத்துக்காட்டாக மாநிலமாக இருக்கிறது, திராவிட மாடலுடைய சாதனையை பாருங்கன்னு சொல்றாரு. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற அதே வேளையில பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் வெறும் 7,000 ரூபாய் கட்ட முடியாமல் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணி சாகிறான் என்றால் இது ஒட்டுமொத்தமான திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய தோல்வி. இது நாம் என்ன கத்தினாலும் என்ன கூவினாலும் எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் போன உயிர் திரும்பி வர போறதில்லை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமல் இதை தலையிட்டு இந்த பள்ளியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீ ஃபீஸ் கட்டலன்னா நீ பரீட்சை எழுத முடியாது, ஃபீஸ் கட்டலன்னா நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த மாணவர்கள் முன்னாடியும் அந்த ஆசிரியர் கேட்டதனால தான் இவன் இறந்ததாக அந்த பெற்றோர் குற்றம் சாட்டுறாங்க. ஒட்டுமொத்தமான அந்த உறவினுடைய குற்றச்சாட்டு தான். இல்லைன்னா அந்த பையனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் எதுவும் நோயில் பாதிக்கப்படலை, அவனுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவை திட்டல, அழகு பையன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 9ஆம் மாணவன், அவனுக்கு காதல் தோல்வி இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது, சின்ன பையன்,
அதனால வேற எந்த சைட்லையும் யோசிக்க முடியாது. இதை தவிர்த்து விட்டு வேற எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. அப்ப நிச்சயமாக இந்த பள்ளியும் அந்த ஆசிரியர் மட்டும்தான் இவனுடைய மரணத்திற்கு, இந்த தற்கொலைக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பள்ளியின் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இப்படி ஃபீஸ் கட்டணும் என்ற டார்ச்சர் கொடுக்கப்படுகிறதா என்பதை தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் காவல்துறையும் முழுமையாக விசாரிக்கணும். இது மிகப்பெரிய நிறுவனம், சாதாரண 40,000-50,000 கோடிக்கு சொத்துள்ள நிறுவனம். இதை எதிர்த்து அரசாங்கம் பேசுமா? ஏன்னா பணம் படித்த நிறுவனம், அவங்களை எதிர்த்து நம்ம பகைச்சிக்கணும். 4 நாளைக்கு இவங்க பேசுவாங்க, அப்புறம் கடந்து போயிடுவாங்க என்று அரசாங்கம் கூட இதை கடந்து போக முயற்சி பண்ணும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இதை முன்னெடுத்து இதற்கான சரியான நீதியை பெற்று தரணும். இனி இதுபோல பள்ளி கட்டணம் செலுத்தவில்லை என்று ஒரு உயிர் கூட போகாது என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். ஏங்க, படிக்க வரலன்னு இறந்தா கூட பரவாயில்லைங்க, படிக்க முடியலன்னு ஒருத்தன் இறக்குறான்னா, நல்லா படிக்கிற பையன் ஃபீஸ் கட்ட முடியலை, ஃபீஸ் தரலைங்கிறதுக்காக அவன் இறந்து போகிறாங்கிறது அவனுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஏங்க, ஒரு தூக்கு போடுற வயசாங்க அது. ஒரு 14 வயசுங்கிறது தூக்கு போடுற வயசா? எவ்வளவு வலியும் எவ்வளவு வேதனையும் எவ்வளவு மன உளைச்சலும் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருந்தா அவன் போயிட்டு வீட்டில் போய் தூக்கு போட்டுப்பான். நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ண முடியல. எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. தங்களுடைய உரிமையை கேட்டு தங்களுடைய கோரிக்கையை முன்வைச்சு ஒரு கண்ணீர் விட்டு காதறி அந்த ஆத்தாளும் அப்பனும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. காவல்துறை உட்காந்து அவங்களுக்கு ஆதரவா நிக்கணும். காவல்துறை அந்த பையனுடைய உயிர் போயிருக்குன்னா காவல்துறை ஆதரவா நிக்கணும். நின்று முழுமையாக அதில் கண்டுபிடிச்சு யார் குற்றவாளி என்பதை நடவடிக்கை எடுக்கணும். உயிர் போயிடுச்சுல, அவங்க அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லையே, முழுக்க பள்ளிக்கூடத்து மீது தான் தவறு இருக்கிறது. அப்போ யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்து அவங்களை கைது பண்ணி அந்த பதட்டத்தை குறைக்க வேண்டிய காவல்துறை நீ எப்படி போராடலாம், நீ எப்படி அனுமதி இல்லாமல் உட்காரலாம்? இதெல்லாம் என்ன மாதிரியான கேள்வி? முதல்ல என்ன மாதிரியான கேள்வி? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிறீங்க, பொதுமக்கள் காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்றீங்க. முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு வரக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கக்கூடிய ஏசி எல்லாரும் நின்றுக்கிட்டு ஒரு பெரிய ஃபோர்ஸ் 20 பேர் உட்கார்ந்துருக்கிறான். நீங்க ஒரு 40 பேரை கொண்டு ஃபோர்ஸை இறக்கி பயமுறுத்துவீங்க, அச்சுறுத்துறீங்க. இதே ஒரு பெரிய கூட்டமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேரை அடக்குவீங்க, எத்தனை பேரை ஒடுக்குவீங்க? இதான் காவல்துறையின் வேலையா? ஒரு உயிர் போயிருக்கவன் போராடுறான், நீ எப்படி ரோட்ல உட்கார்ந்து கூட அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இதுதான் உங்களுடைய பணியா? காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், போக்குவரத்தை சரி பண்ணணும், எல்லாம் சரிதான். ஒரு உயிர் போயிருக்குங்க, உயிருக்கு போயிருக்கும்போது அந்த வழியில் அவன் வேதனையை எப்படி காட்டுவான்? அவனுடைய பள்ளிக்கூடத்தை அடிச்சு உடைக்கலையே அவன் ஒன்றும், அவனு வேற ஏதாவது அசம்பாவத்தில் ஈடுபடுறிய? தார்மீக ரீதியாக அவன் தன் கண்டனத்தை எழுப்ப பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி உட்கார்றான். இதை கூட செய்வதற்கு உரிமை இல்லை என்றால் இது என்ன வெள்ளைக்கார ஆட்சியா இல்லை எந்த ஆட்சி இது? இது வெறும் பள்ளிக்கூடத்துடைய பிரச்சனை, வெறும் ஆசிரியருடைய பிரச்சனை கடந்து போக முடியாது. கல்வி முழுக்க வியாபாரமாக மாற்றப்பட்டுச்சு. எவனெல்லாம் இந்த கல்வியை வியாபாரமாக மாற்றுவதற்கு, கல்வியை மிகப்பெரிய சந்தையாக மாற்றுவதற்கு துணை நின்றானோ அத்தனை அயோக்கிய பயிலும் இந்த பையனுடைய சாவுக்கு பொறுப்பேற்கணும். 1980க்கு பிறகுதான் கல்வி முழுக்க தமிழ்நாட்டில் வியாபாரமாக்கப்படுது. எம்ஜிஆர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில், கருணாநிதி ஆட்சியில் எம்ஜிஆர் தொடங்கி வைக்கிறாரு, கருணாநிதி அதை கட்டியா பிடிச்சிக்கிட்டாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை எவன் நடத்துறான்னு பார்த்தா தனியார் பள்ளிக்கூடத்தை ஒன்று திமுக மாவட்ட செயலாளர், இல்லை அதிமுக மாவட்ட செயலாளர், இல்லை ஒன்று திமுக கட்சிக்காரன், இல்லை அதிமுக கட்சிக்காரன், இல்லை அவன் வேற ஒருத்தர் நடத்தினா கூட இவங்க பினாமியா இருப்பாங்க. அதான் யதார்த்தம். கல்வி முழுக்க வியாபாரமயமாக மாறியது மட்டும்தான் இந்த பிள்ளைகள் மரணிப்பதற்கான முழுமையான காரணம். அரசு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடத்தை விட அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி நல்லா இருக்கும், கட்டடங்கள் நல்லா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், அடிப்படை கட்டமைப்பு நல்லா இருக்கும்னா எதற்கு கஷ்டப்படுகிற நடுத்தர மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போய் அங்கே போய் சேர்க்க போகிறான்? அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவானே. இங்கே சரியில்லையே. இங்கே சரியில்லாமல் இருக்க காரணமே தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அவன் கொண்டு போய் ஃபீஸை கட்டணும், பணத்தை பறிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தானே. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநரில் ஆரம்பித்து, ஒரு ஜொமேட்டோ ஊழியரில் ஆரம்பித்து, ஒரு கூலி வேலைக்கு, ஒரு பெயிண்ட்டுக்கு வேலைக்கு போகிற நபரில் ஆரம்பித்து யாரும் அரசு பள்ளிக்கூடம் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க விரும்பலை. ஒரே ஒரு காரணம் சொல்கிறான், என் பிள்ளை ஒரு பாத்ரூம் போகணும்னா எப்படி போகும்? அரசு பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் சரியில்லையே, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் பிள்ளை பாத்ரூமே போகாமல் உட்காந்துருக்குமா, அந்த பாத்ரூமை பயன்படுத்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுதே, நான் எப்படி என் பிள்ளையை நம்பி அனுப்பேன்? அங்கே சரியான கவனிப்பு இல்லையே. ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்க, ஒட்டுமொத்தமாகவே ஒரு டீச்சர் தானே இருக்காங்க.
பல பள்ளிக்கூடங்களில் வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, எப்படா இடிஞ்சு விடுங்கிற நிலைமையில் இருக்குது. இது தமிழ்நாடு அரசே ஒத்துக்குது, 10,000 பள்ளிக்கூடங்கள் இடிந்து விட நிலை இருக்குது. அதனால் நம்ம ஸ்கூல் திட்டத்தை போட்டு பணம் கொடுங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்குது. ஆனால் 40,000 கோடி ஒரு ஆண்டுக்கு ஒதுக்குது. அந்த 40,000 கோடியை என்னதான்டா பண்ணுறீங்க? 40,000 கோடியில் எவ்வளவு திட்டங்களை அறிவிக்கலாம், எத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டலாம்? அதிகமாக நிதி ஒதுக்கப்படக்கூடிய துறை பள்ளிக்கல்வித்துறை. 40,299 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு ஏதாவது வெள்ளை அறிக்கை கொடுப்பார்களா? என்னென்ன செலவு பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்க, கொடுப்பாங்களாம் தெரியாது. பணம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுது. 35,000 கோடி, 40,000 கோடி, 50,000 கோடி ஒதுக்கப்படுகிறது. அதெல்லாம் யார் சாப்பிட்றா, என்ன ஆகுது, எதுவும் தெரியல. அப்போ இது முழுக்க முழுக்க கல்வி வியாபாரமானது மட்டுமே இந்த நரேன் என்கிற இந்த 9ஆம் வகுப்பு மாணவனுடைய மரணத்திற்கு முழு காரணம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி